அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம் வீட்டின் பூஜை அறையில் வைத்திருக்கும் குங்குமம், விபூதி, சந்தனம் போன்ற மங்கல பொருட்களில் குங்குமம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நாம் கடவுளை வழிபடும் போது நெற்றியில் குங்குமம் வைத்துக்கொள்வது வழக்கம். குறிப்பாக பெண்கள் குங்குமத்தை நெற்றியில் வைக்கும்போது அவர்களின் திருஷ்டி நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. வீட்டில் எந்த முக்கிய விசேஷமாக இருந்தாலும், கோவிலுக்கு சென்றாலும் பெண்களுக்கு முதலில் கொடுப்பது இந்த குங்குமம்தான். இவ்வளவு மகத்துவம் கொண்ட குங்குமம் சில சமயங்களில் வீட்டில் உபயோகப்படுத்தும் போது நம் கை தவறி கீழே கொட்டுவது உண்டு. அப்படி குங்குமம் கொட்டிவிட்டால் நம்மில் பலருக்கு இது நல்லதா இல்லை கெட்டதா என்ற கேள்வியும், சிலருக்கு இதனால் குடும்பத்திற்கு ஏதாவது கெடுதல் நடக்குமோ என்ற கவலையும் ஏற்படும். இன்றைய பதிவில் குங்குமம் கை தவறி கீழே கொட்டிவிட்டால் ஏற்படும் பலன்கள் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். நம் முன்னோர்களின் கூற்றுப்படி குங்குமத்தை கை தவறி கீழே கொட்டுவது என்பது நமக்கு வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு எச்சரிக்கையாகவே கருதப்படுகிறது. முதலில் எந்தவிதமான தருணங்களில் குங்குமம் கை தவறி விழுந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்ப்போம். திருமணமான பெண்களின் கையிலிருந்து தவறி விழும் குங்குமம் அவர்களின் கணவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, வேலை அல்லது தொழிலில் பிரச்சனை, வாகன விபத்து போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று ஏற்படலாம் என்பதை குறிக்கும். செவ்வாய்க்கிழமையில் குங்குமம் தவறி விழுந்தால் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது நஷ்டம் ஏற்படுவதை குறிக்கிறது. வெள்ளிக்கிழமையன்று குங்குமம் கை தவறி கொட்டினால் நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பது அவசியம். மாலை நேரத்தில் தவறி விழும் குங்குமம் உங்களின் உடலில் நோய் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் வர வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கிறது. அதேபோல ஒரு சிலர் குங்குமத்தை கை தவறி கொட்டினால் அவர்களின் குலதெய்வத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை நிறைவேற்றவில்லை என்ற அறிகுறியை காட்டுகிறது. இவர்கள் உடனடியாக நேர்த்திக்கடன் செய்து முடிப்பது நல்லது. இதுவரை குங்குமம் கீழே கொட்டினால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த தோஷங்களை போக்க எளிய பரிகாரங்கள் இருப்பதால் கவலை வேண்டாம். அடுத்து அந்த பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். குங்குமம் கீழே கொட்டிவிட்டால் முதலில் அந்த இடத்தில் கொட்டிய குங்குமத்தை உங்கள் கைகளினால் தனியே எடுத்து வைத்துவிட்டு அந்த இடத்தை ஈர துணி கொண்டு சுத்தப்படுத்துங்கள். குங்குமம் மங்கள பொருள் என்பதால் சுத்தம் செய்ய துடைப்பத்தை பயன்படுத்த வேண்டாம். கீழே கொட்டிய குங்குமத்தை நாம் எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. எனவே தனியே எடுத்து வைத்த குங்குமத்தை தண்ணீரில் கரைத்து அதை செடிகளுக்கு ஊற்றுவது நல்லது. அதன் பிறகு மஞ்சள் கலந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுவதன் மூலம் குங்குமம் கொட்டியதால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும். அடுத்ததாக அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று கடவுளை பிரார்த்தித்து குடும்ப தலைவரின் பெயரில் அர்ச்சனை செய்வது நல்லது. இறுதியாக கோயிலில் துர்க்கை, லக்ஷ்மி போன்ற பெண் தெய்வங்களில் ஏதேனும் ஒரு தெய்வத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்வது சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். மேற்கூறிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் நாம் குங்குமம் கொட்டியதால் ஏற்படும் கெடு பலன்களில் இருந்து விடுபடலாம். அடுத்த பதிவில் மற்றுமொரு பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.